சன்ஸ்கிரீன் பயன்படுத்திட்டா அழகாயிருவோம், சன்ஸ்கிரீன் பயன்படுத்திட்டா சிகப்பாயிருவோம், சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறேன்னா நம்மளுக்கு வயசாயிரும். இதெல்லாம் உண்மை கிடையாது. அதனால சன்ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதோட தேவைன்னா இது ரெண்டு தான். ஒன்று, சூரிய ஒளியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, சில நோய்கள், அதை தவிர்ப்பதற்கு. இல்லை அதிகமாக நம்ம வெயிலில் போகிறதுனால தோல் டேன் ஆகுறது, இதை தவிர்ப்பதற்கு. இது ரெண்டு. உங்களால் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமே ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு குடையோ ஒரு துணியோ ஒரு க்ளவுஸோ இதெல்லாம் போட்டு பண்ண முடியும்னா சன்ஸ்கிரீன் தேவையில்லை. ஆனால் நிறைய நேரங்களில் இன்னைக்கு அது பண்ண முடியாது, நிறைய காரணங்களால் அது பண்ண முடியாதுங்கிறப்ப சன்ஸ்கிரீன், அது ஒரு கெமிக்கல் தோலில் மேலே இருக்கிறப்ப அந்த கெமிக்கல் அந்த சூரிய கதிரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கும். அதுக்கு இது யூஸ்ஃபுல். சன்ஸ்கிரீனில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, அது ஒரு டாக்டர்ஸுக்கு தெரியும். இப்போ அதுவும் புதுசாக வந்துகிட்டு இருக்கு. அந்த தோல் எண்ணெய் வழியாமல் இருக்கிறதுக்கு, வெள்ளை வெள்ளையா திப்பியாக தெரியாமல் இருக்கிறதுக்கு, இல்லை சில சன்ஸ்கிரீன் போட்டாலே இந்த டிண்டால் எஃபெக்ட்னு சொல்லுவோம், அதனாலேயே தோல் கொஞ்சம் கருப்பாக தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு சூட்டபிளான சன்ஸ்கிரீன் எது அப்படிங்கிறத ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு யூஸ் பண்ணி அதை ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஆன்லைனில் அது பெட்டரா இது பெட்டரா, இங்கே கிடைக்குதா இங்கே கிடைக்குதா, சன்ஸ்கிரீன் அப்சஷன். சன்ஸ்கிரீனை பற்றி எப்பவுமே ஒரு பெரிய மோகத்தை பயன்படுத்துங்க. இது மாதிரியான தேவைகள் இருக்கும்போது பயன்படுத்துங்க. முடிந்தால் ஒரு தோல் நோய் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று பயன்படுத்தினால் ரொம்ப எளிதான விஷயம், நல்ல விஷயம்.